நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜ் இருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ரொம்ப நாளைக்கு பின்னாடி இந்த மூலிகை பார்க்குற ஒரு அற்புதமான தருணம். இந்த மூலிகை பேர் என்ன, இதோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்றத நீங்கள் மக்களுக்கு சொன்னீங்கன்னாக்கா பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் மூலிகையா அப்படின்னுலாம் அவங்க கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. இதெல்லாம் அழகுக்காக நடிப்பாங்க, இல்லைன்னா சும்மா ரோட்டோட இருக்கும், இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் அதை பார்த்தாலே இதெல்லாம் என்னடா ஒரு மூலிகை, இதே செடி அப்படின்று ஒதுக்கிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்ல போகிற மருத்துவ குறிப்பு எல்லாரையும் வியக்க வைக்கிறதா இருக்கும். சொல்லுங்களேன். நிச்சயமாக சொல்கிறேன். அதாவது எங்கள் ஊர் வட்டார வழக்கப்படி இது வந்து காட்டுக்கொட்டை செடி. காட்டுக்கொட்டை செடி எங்கள் ஊர் வட்டாரம் இருக்கும், ஊருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம், எங்கள் ஊர் வட்டார வழக்கப்படி வந்து பேய் கொட்டா செடின்னு சொல்லுவாங்க. இதோடைய பாலை வந்து ஒரு சில குடிப்பாங்க, வயிறு புண்ணு இருக்கிறவங்களாம். எனக்கு பார்த்துருக்கேன். பல் விளக்கை நானே பல் விளக்கிருக்கேன், நல்லா நுர வரும் எங்களுக்கெல்லாம். இதுதான் கோல்கேட் அப்படின்ற மாதிரி. சொல்லுங்கள். நிச்சயமா நான் சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் பல் விளக்குவேன். அதுவும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு எல்லாரும், அதாவது என் செட்டு வயசு பசங்களாம் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டிலேருந்து ஒரு கண்ணாடி எடுத்து வந்துடுவோம். அந்த கண்ணாடி பார்த்துட்டே பல் விளக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிறைய விளம்பரங்கள்லாம் வருது, டூத் பேஸ்ட் விளம்பரம்லாம் வருது. என் பல்லு பார்த்தியா எவ்வளோ வெள்ளையா இருக்கு அப்படின்னு விளக்குவோம். ஆமாம், அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பார்த்துட்டு விளக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இது. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து இது டூத் பேஸ்ட்டாக பயன்படுது. ஓகே. பல் சார்ந்த பிரச்சனைகள், பல் ஈரில் இருக்கக்கூடிய கிருமிகள் அத்தனையும், வாய் துர்நாற்றம், சீல் வடிகிறது, சொத்தப்பல்லு, இது மாதிரி பல்லு சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப அற்புதமான மருந்து. இந்த குச்சை உடைக்கணும். குச்சை உடைச்சி, அதாவது ஆளும் வேளும் பல்லுக்கு உறுதினு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த வகையில் இதையும் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு குச்சை வந்து நம்ம ஒரு ஜன அளவுக்கு உடைச்சி அப்படியே பல்லு வளர்க்கலாம். ஒரு படத்தில் கவுண்டமணி இதில் தான் பல்லு விளக்கிட்டு போவார். கவுண்டமணி பல்லு விளக்கிட்டு போடுவார். அது இந்த குச்சி தான். இது இதில் பல்லு விளக்காரு. இந்த காட்டுக்கொட்டை செடி அப்படின்னு சொல்ல முடியாது. முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நாள்பட்ட அல்சர், அதாவது இரைப்பை புண்ணு, குடல் புண்ணு, இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மருந்து சாப்பிட்டும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறீங்க. மிக எளிமையாக நம்ம ரோட்டோரம் கிடைக்கக்கூடிய இந்த காட்டுக்கொட்டை செடி, இதை வந்து அந்த ஆயில் இதை உடச்ச முடியும்னா பால் வரும். அந்த பாலை வந்து வாயில் சேகரித்து ஆயில் ஃபுல்லிங் பண்ணுற மாதிரி நாம் வந்து கொப்பளிக்கணும். வாயை கொப்பளித்து ஒரு நிமிஷம் வச்சுருந்து துப்பிடணும். அது மாதிரி நம்ம ஒரு 10-15 நாள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை 100% சரியாகும். சூப்பர். நேர்களை பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்கொட்டை செடி, அப்புறமா காட்டாமணக்கு செடியை, முழுமையான செடியை இப்போ காமிக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். இதுதான் காட்டாமணக்கு செடி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கீழேருந்து காமிச்சிட்டு போகிறாரு. இதுதான் காட்டாமணக்கு செடி. இதை நீங்கள் கட் பண்ணி சாதாரணமாக நெட்டு வச்சிங்கனாவே தன்னால் வளரக்கூடியது தான். இன்றைக்கி வெவ்வேறு வகையான பேஸ்ட்டுகள் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் பல் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறோம். ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா அதாவது இந்த பல் விளக்கினாலே உமிழ்நீர் சரியாக உள்ளன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த இயற்கையான காட்டாமணக்கில் நீங்கள் பல் விளக்குனீங்கன்னா பல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி ஈறுகள் வீக்கம், பல்லீர்கள் வீக்கம், சொத்தப்பல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். பல்ல ரத்தம் வடிகிறது சரியாகும். நல்ல உமிழ்நீர் வரும். ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இந்த பால் எடுத்து உமிழ்நீரோட ஆயில் புளிஞ்சு செஞ்சிங்கனாக்கா நிறைய உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அப்புறமா புண் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராது. ரொம்ப அற்புதமான ஒரு செடியை காமிச்சிருக்கோம். நாள்பட்ட அல்சர் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் நான் சொன்ன வழிமுறையை பயன்படுத்தலாம். எளிமையாக இது வளரக்கூடியது. எல்லோருமே வந்து வீட்டு ஓரத்தில் வந்து ஒரு சின்ன குச்சி ஒரு 2-3 இடத்துல நட்டு வச்சிங்கன்னா வளர்ந்துடும். ஒரு 6 மாதத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துடும். டெய்லி இல்லை அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு நாளைக்காவது குடும்பத்தோடு சேர்ந்து இந்த குச்சியில் பல்லு விளக்குங்க. அதாவது குடும்பத்தோட சுற்றுலா போகிறீங்க, குடும்பத்தோட ஒரு நாள் உட்காந்து பல்லு விளக்குங்க. ஆமாம், நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு அற்புதமான மூலிகை இன்னைக்கு அடையாளம் காட்டியிருக்கேன். எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, பல்லு விளக்கணுன்னு காலையிலே பல்லு விளக்கிட்டேன். அந்த ஏரியோரம் போனேன், வேளாங்குச்சி இருந்துச்சு, பல்லு விளக்கிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு ஆசை, அதில் பல்லு விளக்கணும் ஒரு ஆசை இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய இது மாதிரி பயன்படுத்துங்க. இது மாதிரி செடிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காட்டோரங்கள் இருக்குது, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புறங்கள் இருக்குது. நீங்கள் வெட்டி கொண்டு போய் நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா கூட தன்னால் இருந்து வளர்ந்துருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமானது. மீண்டும் அருமையான பற்றி சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம்.